ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபத்தன்று நம்ம மாலை 6 மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எந்த மாதிரியான தீபத்தை ஏற்றணும், எப்படி ஏற்றி வழிபடுவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் மற்றும் ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்றது தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம விளக்கேற்றும் போது இன்னுமே சில பேர் நிறைய தவறுகளை தான் செய்துட்டு வரோம். அதனால் முழுமையான பலன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்காம தான் போயிடுது. அப்படி என்ன தவறுகள் நம்ம இன்னைக்கு செய்கிறோம், அது எந்தெந்த தவறுகளை தவிர்க்கணும், அன்றைய தினம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். திருக்கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபம் அப்படின்னு சொல்லலாங்க. அங்கு தீபம் ஏற்றும் பொழுது நாமும் நம்மளுடைய இல்லத்துல அனைத்து அறைகள்லையுமே தீபம் ஏற்றி வழிபட்டு மகிழ்வோம். இந்துக்களாகிய நம்ம கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வழிபடுவது நம்ம எல்லோருடைய வழக்கமாக தான் இன்று வரைக்குமே இருந்துட்டு வருது. அப்படி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது இல்ல அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக தயார் செய்யும் பொழுது சில விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. அப்படி நம்ம அந்த செயல்களை செய்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டம் தான் வரும் அப்படின்னு சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அது என்ன விஷயம், அந்த விஷயங்களை நம்ம செய்வதால அப்படி என்ன கஷ்டம் நம்மளுக்கு வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே நம்மளுடைய வீட்டுல நம்ம சில செயல்களை செய்யறப்போ அது தரித்திரம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டிற்குள்ள வரும் பொழுது நம்ம சில செயல்களை செய்திருப்போம் அப்படின்னா உள்ளே வராம சென்று விடுவாங்க அப்படின்னும் அவருடைய சகோதரி வீட்டிற்குள் வந்து விடுவார்கள் என்றும் கூறி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பலருமே அந்த செயல்களை செய்யாம தவிர்க்க வேண்டும் அப்படின்ற முயற்சியுமே நம்ம செய்துட்டு தான் வரோம். அந்த வகையில திருக்கார்த்திகை நாளன்று செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் பிளஸ் திருவண்ணாமலை தீபமே வருது. இந்த தினத்துல நம்ம எந்தெந்த விஷயங்களை எந்த தீபத்தை நம்மளுடைய பூஜை அறையில ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை அப்படின்றதுமே நம்மளுக்கு தீபம் தான் முதல்ல நினைவுக்கு வரும். இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக நம்ம அகல் விளக்குகளை வாங்கி தயார் நிலையில வைத்திருப்போம். அதிலும் ஒவ்வொரு வருடமும் நம்ம புதிதா ஒற்றைப்படை எண்ணிக்கையில அகல் விளக்குகளை வாங்கி வந்து அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நம்ம வாங்கக்கூடிய அந்த அகல் விளக்கை எந்தவித பேரமும் பேசாமல் வாங்கணும். அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலையை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதா மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. அடுத்ததா அன்றைய தினத்துல பெண்கள் நைட்டி, கிழிந்த உடைகள், அழுக்கான உடை போன்றவற்றை அணியாமல் பட்டுப்புடவை இல்லைன்னா பருத்தி புடவை அணிந்து மஞ்சள் பூசி நெற்றியில குங்குமம் வைத்து தலையில பூக்களை வைத்து கைகள்ல நிறைய வளையல் அணிந்து கொண்டும் மருதாணி வைத்து கொண்டும் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்துல தீப லட்சுமி எழுந்தருளி நம்மளுடைய வீட்டுல அனைத்து விதமான செல்வங்களையும் தருவாங்க அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் தான். இதே போல ஷார்ட்ஸு, கைலி போன்றவற்றை அணியாம சட்டை பேண்ட் துணிகளை அணிந்து நெற்றியில திருநீர் பூசி கொண்டுதான் தீபம் ஏற்றணும், இல்லைனா தீபம் ஏற்றுவதற்கு தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பு குழந்தைகளுக்கும் பொதுவானது அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஒன்றா சொல்லலாங்க. திருக்கார்த்திகை நாளன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தீபம் ஏற்றணும் அப்படின்னாலாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே சேர்ந்து வீடு முழுவதும் தீபம் ஏற்றினால்தான் அந்த தீப சுடரொளியில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும். யார் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் அப்படின்றதால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே அன்றைய தினத்துல தீபம் ஏற்றணும், இல்லைன்னா தீபம் ஏற்றுவதற்கு அட்லீஸ்ட் ஹெல்ப் ஆவது செய்யலாம். அடுத்ததா தீபம் ஏற்றும் பொழுதும் தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது, உபயோகப்படுத்தவும் கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. மனதாலும் சொல்லாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தான் நம்ம தீபம் ஏற்றணும். முடிந்த அளவிற்கு தீபம் ஏற்றும் பொழுது தீபலட்சுமியை எழுந்தருள்க அப்படின்னோ இல்ல இல்லக விளக்கத்து இருள் கெடுப்பது என்ற சிவபெருமானுடைய பதிகத்தை படித்து கொண்டோ நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான விஷயமாக தான் சொல்லப்படுறாங்க. நம்ம இந்த விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தி திருக்கார்த்திகை நாளன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள் அன்றுதான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலையின் மீது தீபம் ஏற்றப்படுவாங்க. அந்த தீபம் ஏற்றப்படுவதை பார்த்த பிறகு அனைவரும் அவங்களுடைய வீட்டிலையும் தீபம் ஏற்றி வழிபடுவது நம்ம காலம் காலமா கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பா அன்றைய தினத்துல பிரதோஷம் வருகிறது அப்படின்றதால கூடுதல் விசேஷமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது. பிரதோஷ நேரம் முடிவடைந்த பிறகு வீடு முழுவதும் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒரு வெளிச்சம் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை நாளன்று நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு பொதுவா திருக்கார்த்திகை அப்படின்னதுமே நிறைய பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தயார் நிலையில வச்சுட்டு எப்ப தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு தாங்க காத்திருப்போம். அப்படி ஏற்றும் பொழுது நம்ம பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளால நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் சிறப்பா மாறும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த வழிமுறைகளை பற்றியும் அதே சமயம் தீபம் ஏற்றும் பொழுது எந்த மந்திரத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றினா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அதிக அளவுல நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சிருப்போம். பொதுவா நம்ம திருக்கார்த்திகை நாளன்று 27 நட்சத்திரங்களுக்கு இணையாக குறைந்தபட்சம் 27 அகல் விளக்குகளையாவது ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய வீடு முழுவதும் நாமே அன்றைய தினத்துல தான் தீபம் ஏற்றுவோம். ஒவ்வொரு அறையிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு பல விதங்கள்ல பலருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி தீபம் ஏற்றுவதால மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்படின்றது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு உண்டாகும். கார்த்திகை தீபத்தன்று அகல் விளக்குகளையும் குத்து விளக்குகளையும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி நம்ம குத்து விளக்குல தீபம் ஏற்றும் பொழுதே அந்த குத்து விளக்கு நம் வீட்டின் மைய பகுதியிலோ இல்ல பூஜை அறையிலோ தான் வைத்து தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றுவதற்கு முன்பா அந்த குத்து விளக்கு வைக்கக்கூடிய இடத்துல பன்னீரை தெளித்து சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் ஐஸ்வர்ய கோலம் போடணும். அதற்கு மேலதான் இந்த குத்து விளக்க வைத்து நம்ம தீபம் ஏற்றணும். அந்த ஐஸ்வர்ய கோலத்திற்கு முன்பா பஞ்சாமிர்தம் அப்பம் இதெல்லாம் நைவேத்தியமா வைக்கணும். இந்த பஞ்சாமிர்தத்துல அதிக அளவுல அத்திப்பழமும் பேரிச்சு பழமும் இருக்கணும். ஒருவேளை உங்களால இந்த பஞ்சாமிர்தத்தை தயார் செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, அத்திப்பழத்தை பேரிச்சு பழத்தை வைத்து கூட நைவேத்தியமா நீங்க படைத்துக்கலாம். வீடு முழுவதும் தீபம் ஏற்றி முடித்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஆஃப் செய்து ஒரு அரை மணி நேரமாவது சுடர் ஒளியில வீடு இருப்பது போல் பார்த்து கொள்ளணும். ஒவ்வொரு அகல் விளக்கையும் நம்ம ஏற்றும் போது ஓம் அக்னி தேவனே எழுந்தருள்க அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு தான் விளக்கேற்றணும். தீபங்கள் அனைத்தையும் ஏற்றி முடித்த பிறகு சாம்பிராணி தூபத்தை வீடு முழுவதும் மயிலர்களால படைப்பி விடணும். குடும்பம் சகிதமாக குத்து விளக்குக்கு முன்பாக அமர்ந்து நைவேத்தியமாக வைத்த பொருட்களை எடுத்து உண்ணலாம். இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் முற்றிலும் நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், ராஜபோக வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்றதும் நம்மளுடைய நம்பிக்கை இருந்துட்டு வருது. இது காலம் காலமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களும் இந்த முறையெல்லாம் இன்று வரைக்குமே பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது அப்படின்றது நம்மளுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம். அதை நம்ம ஒரு பண்டிகையாகவே கொண்டாடிட்டு வரோம். முக்கியமா இந்து மக்களாகிய நம்ம இது மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு வரோம். திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீபத்தை 10 நாட்கள் பெரிய விழாவாகவே கொண்டாடிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நம்ம எந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வ வளம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தீரும் அப்படின்றதா நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்போம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூஜை அறையிலையுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். பூஜை அறையில குத்து விளக்கு ஏற்றி வழிபடலாம், இல்லைன்னா அகல் விளக்கை ஏற்றி வழிபடலாம். அகல் விளக்கு இரட்டை படையில தான் வச்சு வழிபடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 அகல் விளக்குகள்லையாவது நம்ம நெய் ஊற்றி அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் நம்மளுக்கு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இந்த தீபத்தன்று நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக நிறைய விஷயங்கள் வகுக்கப்பட்டிருப்பாங்க. இதுல நம்ம பார்த்தது ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே பின்பற்றி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் செல்வவரம் பெருகும், ராஜபோக வாழ்வு கிடைக்கும். இந்த தீபத்தை உங்களுடைய குடும்பத்தோடு பாதுகாப்புடனும் சந்தோஷத்துடனும் கொண்டாட
தெய்வ தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.